ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் ஜான் அண்ட் வெல்கம் டு த சேனல் ஜானஸ் மம்மி. இன்னைக்கு ஒரு தேர்ஸ்டே மார்னிங் அனன்யா ஸ்கூலுக்கு போயிட்டா. ஆதியா பாப்பாவை ஸ்கூலில் விடணும். ஆதியாவை ஸ்கூலில் விட்டுட்டு ரிட்டர்ன் வரும்போது இடியாப்ப மாவு அரைக்க மில்லில் கொடுக்கணும். அதுக்காக தான் அரிசி எடுத்து ரெடியாக வச்சிட்ருக்கேன். ஸோ நான் கொஞ்சம் அளவாக தான் அரைச்சிக்க போகிறேன். பல்காக அம்மா ஆல்ரெடி எனக்கு அரைச்சி வச்சுருக்காங்க ஊரில். ஸோ ஊருக்கு போனால் அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்துட வேண்டியதான். ஸோ இப்போதைக்கு டெம்பரவரியாக கொஞ்சம் போதும் அப்படிங்கிறனால கொஞ்சம் அரிசி எடுத்துக்கிட்டேன். அண்டு பாப்பாவை ஸ்கூலில் விட்டுட்டு ரிட்டர்ன் வரும்போது இதை சூப்பராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அண்ட் அதோடு சேர்த்து இன்னும் கொஞ்சம் விஷயங்கள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ மாவு இடியாப்ப மாவு ரொம்ப நைஸாக அரைக்கணும். ஸோ நீங்கள் மில்லில் கொடுக்கும் போது சொல்லிடணும், நைஸாக அரைச்சி கொடுத்துருங்க அப்படின்ட்டு. அப்படியே வர வழியில் ஒரு ஷாப்பில் கீரை அவ்வளோ குமிச்சு போட்டிருந்தாங்க. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஐ வாஸ் நாட் ஏபிள் டு மூவ் ஃபார்வர்ட் வித்தவுட் ஸ்டாப்பிங் அட் தட் ஷாப். ஸோ அங்கே நிறுத்தி கண்டிப்பாக கீரை இன்னைக்கு வாங்கிடலாம் அப்படின்ட்டு போனால் அங்கே வெஜிடபிள்ஸும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. சரி, ப்ராக்கலி மட்டும் என்கிட்ட இல்லை. சரி, ப்ராக்கலி வாங்கினேன். அதுக்கப்புறம் கருப்பு உளுந்து கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். இதில் வடை பண்ணலாம் அப்படின்ட்டு. திருப்பதியில் லட்டு தான் ஃபேமஸ்ன்னு தெரியும், பட் வடை ஃபேமஸ்ன்னு குக் வித் கோமாளி பார்த்த பிறகு தான் தெரிஞ்சது. அதையும் தான் ட்ரை பண்ணி பார்த்துடலாம் அப்படின்ட்டு ஊற வச்சுருக்கேன். அண்ட் ஆதியா பாப்பா ஸ்கூல்லேருந்து வந்த உடனே என்னோடய ஆஃபீஸ் ரூமுக்கு என் கூட கொஞ்ச நேரம் விளையாண்டா. அதுக்கப்புறம் என்னோடய லஞ்ச் பிரேக்கில் கொஞ்சம் கருவேப்பிலையை வாஷ் பண்ணி ஒரு துணியில் ட்ரை பண்ண வச்சுருக்கேன். போன வாரம் தான் மீல் பிளானிங்கு எதுவுமே பண்ணலை இல்லை. ஸோ அதனால் வீக் டேஸில் ஆன் த ஃப்ளோ அப்படியே பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் அதை ரெடி பண்ணேன். அதுக்கப்புறம் ஈவினிங் போல் பாப்பாவுக்கு வடை செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்திருக்கேன். இந்த ரெசிபி பார்த்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, உளுந்து அரைக்கும் போது அளவாக தண்ணி ஊற்றி அரைக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அரைக்குறையாக அரைக்கணும். ரொம்ப ஸ்மூத்தாக உளுந்த வடைக்கு ஏற்ற மாதிரி அரைக்கக்கூடாது. ஏன்னா இந்த வடை ஃப்ளாட்டாக இருக்கும். இது மாதிரி திக்காக அரைக்கணும். அண்ட் இதில் பெப்பர் சீரகம் நுணுக்கி போடணும். அதுக்கப்புறம் சால்ட்டு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு ஈர துணி வச்சு இதை தட்டி அதுக்கப்புறம் ஆயிலில் போடுறாங்க. பட் நான் என்னோட உளுந்த வடை ஸ்டைல் கரண்டிக்கு பின்னாடி தண்ணி வச்சு அதில் வச்சு போடுவேன். ஸோ அதே மெத்தட் இதுக்கும் நான் ஃபாலோ பண்ணேன். அண்ட் அதுவுமே நல்லா தான் வந்தது. இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, உளுந்து இன்னும் நிறைய நேரம் ஊறியிருக்கணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கடுக்குன்னு இருந்தது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி வெரி சாஃப்ட். ஸோ மினிமம் 12 hours கிட்ட ஊறியிருக்கணும். எனக்கு ஒரு 8 hours தான் ஊறிச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் சாஃப்டாக இல்லை. அது ஒன்று தான் கடுக்குன்னு இருந்தது. மற்றபடி டேஸ்ட்டு நல்லா தான் இருந்தது. பட் அனன்யா சாப்பிடவே இல்லை. அவள் சாஃப்டாக பருப்பு வடை மாதிரி இருக்கும்னு நினச்சி சாப்பிட்டா. பட் இட் வாஸ் நாட் லைக் தட். சரி, ஓகே, எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஏதோ நம்ம ட்ரை பண்ணியிருக்கோமே அப்படின்ட்டு. ஸோ அகைன் ஒரு ரெசிபியை பண்ணும்போது அது சூப்பராக வந்துடும். இது ஃபஸ்ட்டு ட்ரைக்கே இந்த அளவுக்கு வந்ததே போதும். அதுக்கப்புறம் ஈவினிங் எனக்கு கொஞ்சம் டைம் இருந்தது. ஸோ ஒரு குயிக்காக ஃபாஸ்ட் வாக்கிங் வந்துடலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். அண்ட் என் கூட அனன்யாவும் வந்தால். ஸோ எனக்கு ஒர்க்குக்கு நடுவில் ஒரு 15 minutes டைம் இருந்தால் கூட ஐ கோ ஃபார் அ வாக். ஏன்னா நம்மளுக்கு செடன்ட்ரி ஜாப் உட்காந்தே இருக்கோம்ல. ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு வாக், ஃபாஸ்ட் வாக் அந்த மாதிரி அப்பப்போ போனால் நல்லது. இல்லாட்டி அதிகமாக ஃபேட்டு வச்சிடும் நம்மளுக்கு. வாக்கிங் போயிட்டு வந்த பிறகு என்னோடய இமெயில்ஸ் எல்லாம் செக் பண்ண பிறகு கருவேப்பிலையெல்லாம் நான் எடுத்து டப்பாவில் போட்டு வச்சுக்கிறேன். ஸோ கருவேப்பிலை இல்லாமல் எனக்கு குக்கிங்கே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. அதனால் இன்றைக்கி கீரை வாங்கிட்டு வரும்போதே நிறையா வாங்கிட்டு அதை வாஷ் பண்ணி டப்பாவில் போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இது ஒர்க்குக்கு முடித்த பிறகு டின்னர் டைம். இன்றைக்கி குக் ஆண்டியை இடியாப்பம் மட்டும் பண்ண சொன்னேன். அதுக்கு சைடிஷ் நான் பண்ணிக்கிறேன் ஆண்டி, நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டேன். ஸோ நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ப்ராக்கலி வச்சு ஸ்டியூ பண்ண போகிறேன். அண்ட் அதோடு சேர்த்து இடியாப்பம். ஸோ இடியாப்பம் அண்ட் ஸ்டியூ மோஸ்ட்லி கேரட்டு, பீன்ஸு, அதுக்கப்புறம் ஐ திங்க் காலிஃப்ளவர்லாம் போட்டு பண்ணுவாங்க. பட் நான் இன்றைக்கி ப்ராக்கலி காலையில் வாங்கினனால அதை ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நினச்சேன். அதுக்காக ப்ராக்கலி ஸ்டியூ பண்ணுறதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி கோகனட் ஆயிலில் தான் பண்ணணும், அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நிறையா கோகனட் மில்க் தேவை. ஸோ கோகனட் மில்க் எடுத்து நான் வச்சுட்டேன். கோகனட் ஆயில் சூடான பிறகு அதில் மினிமல் ஸ்பைசஸ், ஸோ 2 கிராம்பு, 2 ஏலக்காய், அதுக்கப்புறம் கொஞ்சம் குட்டி பீஸ் பட்டை, இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆனியன். ஸோ ஒரு 2 பேர் அளவுக்கு பண்ணுறீங்கன்னா ஒரு ஹாஃப் ஆனியனே போதும். ஸோ நிறையா ஆனியனும் ஆட் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் கம்மியாக தான் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ கோகனட் ஆயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு தென் ஆனியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுறேன்.
இதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருந்தால் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை பேஸ்ட் இல்லைன்னா தட்டி கூட போடலாம். ஆக்சுவலி ஜிஞ்சர் மட்டுமே போட்டால் போதும் நம்மளுக்கு. ஸோ என்கிட்ட வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் இல்லை, எதுவுமே இல்லை இந்த தடவை. ஸோ அதனால் வந்து தட்டி தான் போட்டேன் நான். ஜிஞ்சர் அண்டு ஒரே ஒரு குட்டி பல்லு கார்லிக்கும் போட்டிருக்கேன் நான். ஸோ அதுக்கப்புறம் ஆனியன் ஜிஞ்சர் கார்லிக் எல்லாம் சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அனன்யா வந்து மம்மி கொஞ்சம் ஸ்பைஸியாக பண்ணுங்கன்னு சொன்னால். ஆக்சுவலி வந்து ஸ்டியூ வந்து ரொம்ப ஸ்பைஸியாலாம் இருக்காது, ரொம்ப சட்டிலாக தான் இருக்கும். ஒரே ஒரு பச்சை மிளகாய் வேணால் ஆட் பண்ணலாம். பட் அனன்யா கேட்டனால 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி அனன்யாவும் என்னோட குக்கிங் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. ஏன்னா என்னோடய ஒர்க்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் குக் பண்ணணும். நான் குக் பண்ணாலே அனன்யாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ ப்ராக்கலி ஃப்ளாரட்ஸ்லாம் வந்து வாஷ் பண்ணி கொடுத்தா. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் என்னென்ன கேட்குறேனோ எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா. ஸோ ப்ராக்கலியும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ண பிறகு கொஞ்சமாக தேங்காய் பால் ஆட் பண்ணி இதை குக் பண்ணணும். ஸோ ப்ராக்கலி வேகிற அளவுக்கு நம்ம குக் பண்ணணும். அண்ட் இந்த ரெசிபி வந்து நிறைய ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது, அந்த தேங்காய் பால் வந்து தெரிஞ்சிரும். அதனால் வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் குக் பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ண பிறகு மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நான் குக் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பேலன்ஸ் உள்ள தேங்காய் பால் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவு எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து அரை முடி தேங்காய் எடுத்திருக்கேன். ஸோ அவ்வளோ தேங்காய் பால் வந்து தேவைப்படும். ஸோ கொஞ்சம் தேங்காய் பால் போட்டு வேக வச்ச பிறகு தென் பேலன்ஸ் இருக்கிறதுக்கான தேங்காய் பாலை வந்து ஆட் பண்ணி நம்ம குக் பண்ணிக்கிறோம். அண்ட் இதில் வந்து கடைசி கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணால் அந்த ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை வந்து பச்சையாக ஆட் பண்ணால் இந்த ரெண்டோட ஸ்மெல்லும் சேரும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டியூ. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. இந்த வெஜிடபிள் ஸ்டியூ நீங்கள் ஆப்பம்க்கு சைடாக யூஸ் பண்ணிக்கலாம், இடியாப்பம்க்கு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஃபேவரட்டான வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி நீங்கள் இது மேக் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் மோர் ஓவர் குவிக்காக பண்ணணுன்னா இது வந்து பண்ணிடலாம். 10 மினிட்ஸில் நீங்கள் வந்து ஆன் த கோ முடிச்சிடலாம். ஸோ இப்போ வந்து இடியாப்பம் பண்ணிகிட்ருக்கேன். குக் ஆண்டி பண்ணி வச்ச இடியாப்பம் வந்து பத்தலை. ஸோ கிட்ஸுக்கு மட்டும்தான் கரெக்டாக இருந்தது, எனக்கு வந்து பத்தலை. சரி ஒரே ஒரு இடியாப்பம் வந்து எனக்கு மட்டும் பண்ணலான்னு காலையில் அரைச்சி வச்ச மாவுலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி செஞ்ச இடியாப்பம் எல்லாமே வந்து காலையில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷான மாவில் தான் பண்ணது. ஸோ ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது இடியாப்பம். ஸோ நான் வந்து கொஞ்சமாக சுடு தண்ணி வந்து அதில் உப்பு ஆட் பண்ணி சூடு பண்ணிக்கிறேன். ஸோ இடியாப்பம் மாவு பண்ணிடுறதுக்கு கொஞ்சம் வார்ம் வாட்டர் வந்து தேவையில்லை. ஸோ அதனால் வந்துட்டு தண்ணியிலே வந்து சால்ட் ஆட் பண்ணி நான் வந்து மாவில் ஆட் பண்ணி இடியாப்பம் மாவு வந்து ரெடி பண்ணிக்கிறேன். மாவில் தண்ணி ஆட் பண்ண பிறகு நம்ம கை வச்சா ரொம்ப சூடாக இருக்கும்ல, அதனால் ஒரு ஸ்பூன் வச்சு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் தான் வந்து கை வச்சு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்க போகிறேன். ஸோ நீங்கள் இடியாப்பம் மாவு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து குயிக்காக வந்து இடியாப்பம் பண்ணிடலாம். அண்ட் ஈவினிங் ஸ்நாக்காக கூட கிட்ஸ்க்கு வந்து செஞ்சு கொடுத்துக்கலாம். அண்ட் ஆதியா பாப்பாவுக்கு வந்து இடியாப்பம் வந்து ரொம்ப ஃபேவரேட். நான் வந்து ஒயிட் நூடுல்ஸ் அப்படின்ட்டு அவளுக்கு சொல்லி வச்சுருக்கேன். ஸோ அவளுக்கு வந்து இடியாப்பம்னே தெரியாது, அவள் வந்து ஒயிட் நூடுல்ஸ்னால் தான் தெரியும். ஸோ அதனால் வந்துட்டு அவள் நல்லாவே சாப்பிடுவாள் இடியாப்பம் வச்சா. ஸோ எப்போயுமே வந்து மாவு ரெடியாக வச்சுருப்பேன் நான். ஸோ இல்லாதப்போ இந்த மாதிரி கொஞ்சமாக இருந்தால் கூட போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவேன் நான். இப்போ இடியாப்பம் ப்ரெஸ்ஸில் போட்டுட்டு இடியாப்பம் வந்து பிழிஞ்சிட வேண்டிதான். எனக்கு வந்து இந்த மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த இடியாப்பம் ப்ரெஸ் வந்து யூஸ் பண்ணும் போது சூப்பராக இருக்கும். ஸோ என்கிட்ட வந்து அந்த கன்னு மாதிரி ஒன்று இருக்கும்ல, நம்ம ப்ரெஸ் பண்ணுவோம்ல, அந்த டைப் தான் இருந்தது. பட் அது வந்து பிரேக் ஆகிடுச்சு, அது வந்து புஷ் பண்ணவே முடியல. அதனால் வந்துட்டு இந்த மாதிரி சுற்றுற மாதிரி இது வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு வாங்கினேன். பட் இதுவுமே அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை. பட் ஓகே, நம்மளுக்கு வந்து இதுவும் ஒர்க் ஆகுது. பட் ஸ்டில் நல்ல அந்த ப்ரெஸ் டைப் வந்து அடுத்து நல்லதாக பார்த்து வாங்கணும்னு நான் நினச்சிருக்கேன். என்னோட இடியாப்பத்தட்டில் வந்துட்டு கொஞ்சமாக ஆயில் தடவிக்கிறேன். ஸோ ஆயில் தடவிட்டு அதில் இடியாப்பம் பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். ஸோ ஒட்டாமல் வரும். இல்லாட்டி ஈரத்துணி வச்சு கூட நம்ம இடியாப்பம் பிழிஞ்சிக்கலாம். இல்லை இந்த மாதிரி ஃப்ளாட்டான தட்டு இல்லைன்னா இட்லி பிளேட் இருக்கும்ல, அதிலே கூட வச்சிடலாம். எங்கள் அம்மாலாம் வந்து எனக்கு இட்லி பிளேட்டில் தான் வச்சு கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து நான் இந்த குட்டி இட்லி பாத்திரம் வாங்கும் போது எனக்கு இடியாப்பம் பிளேட் வந்து அதோட சேர்த்து காம்போவாக வந்தது. அதனால் இடியாப்பம் வந்து நான் இதில் யூஸ் பண்ணுறேன். இடியாப்பம் பிழிறதுக்கு முன்னாடியே வந்து தண்ணி வந்து இட்லி பாத்திரத்தில் கொதிக்க வச்சுட்டேன். ஸோ தட் இடியாப்பம் வைக்கும் போது அது ரெடியாக இருக்கும். 5 மினிட்ஸில் இடியாப்பம் ரெடி ஆயிரும். அண்ட் இது நான் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது கிட்ஸு வந்து மம்மி எங்களுக்கு உருண்டை அந்த பால்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. பால் பாயாசத்துக்கு உருண்டை பண்ணி போடுவோம்ல, ஸோ அது வந்து தனியாக சாப்பிடுவாங்க. ஸோ இதே மாவு வச்சு நான் வந்து கொஞ்சமாக கிட்ஸுக்கு வந்துட்டு அந்த உருண்டை பண்ணி போடுறேன். ஸோ உருண்டை அதுக்கப்புறம் ஃப்ளாட்டாகவும், ஸோ இந்த 2 இதுவும் பண்ணி கொடுக்க போகிறேன். ஸோ அதை வந்து ஒரு தட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு தட்டில் ஒரு இடியாப்பம் அது எனக்காக வச்சுட்டு
இதோட டின்னர் வந்து நாங்கள் முடித்தோம். ஸோ இன்றைக்கி வந்து எங்களோட டின்னர் வந்து சூப்பரான சாஃப்ட் இடியாப்பம் அண்ட் ப்ராக்கலி ஸ்டியூ. இதுதான் வந்து எங்களோட டின்னர் அண்ட் இட் வாஸ் ஸோ டெலிஷியஸ். ஸோ தேர் ஆர் டேஸ் கிட்ஸ் வந்து கேட்கும் போது இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஸோ அதனால தான் இன்றைக்கி குக் ஆண்டியை பண்ணாதீங்க அப்படின்ட்டு. அண்ட் இன்றைக்கி என்னமோ ஒரு அதிசயம், 8:30க்கே 2 பேரும் தூங்கிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே டைம் இருந்தது. ஸோ கொஞ்சம் நானும் ரெஃப்ரெஷ்லாம் பண்ணிவிட்டு பைஜாமாஸ்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒர்க் மெயில்ஸ்லாம் செக் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இதோட என்னோடய டே முடியுது. த நெக்ஸ்ட் டே மார்னிங் அனன்யா வந்து கிளம்பிகிட்ருக்கா. அனன்யாவுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து பாப்பா வந்து பொடி தோசை கேட்டால். ஸோ நிறையா நெய் போட்டு நிறையா கார்லிக் பொடி போட்டு அவளுக்கு வந்து பொடி தோசை செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். அண்ட் அது அவளோட மோஸ்ட் ஃபேவரட். அண்ட் அதோடு சேர்த்து ஸ்நாக்குக்கு வந்து பொட்டேட்டோ பேட்டி வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இதோடு சேர்த்து இன்னும் 2 ஸ்நாக் நான் வச்சு விடுவேன். ஸோ இந்த கார்லிக் பொடி வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸ்டோர் பாட் தான், பட் வந்து இந்த மாதிரி தோசையில் போட்டு நெய் போட்டு சாப்பிடும்போது அது சூப்பராக இருக்கும். ஸோ எப்போயுமே வந்து ப்ளைன் தோசையோ இல்லை வந்து நம்ம ஆனியன் தோசை அந்த மாதிரி தானே சாப்பிடுவோம். எப்போயாவது இந்த மாதிரி கிட்ஸுக்கு வந்து செஞ்சு கொடுக்கலாம். இன்றைக்கி நான் காலையிலேருந்து எதுவும் ஒர்க் அவுட்டும் இது வரைக்கும் பண்ணலை. ஸோ இனிமேல் டைம் இருக்குமான்னு எனக்கு டவுட்டு தான். அனன்யா வந்து 7:30க்கு கிளம்பிடுவா. ஆதியா பாப்பா வந்து 7:30க்கு எழுப்பணும். சம்டைம்ஸ் வந்து ஆதியா பாப்பா எந்திரிக்க லேட் பண்ணுவாள். அந்த டைமை வந்து நான் யூட்டிலைஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் இருந்தால் கூட 15 மினிட்ஸ் குவிக் யோகா வந்து நான் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி எப்படி அமையுது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஒர்க் அவுட் பண்ணால் அந்த டேயே வந்து நல்லா ஆக்டிவாக போகும். அதனால் வந்து எப்படியாவது பண்ணணும்னு நான் நினைப்பேன் மார்னிங். அண்ட் அனன்யாவுக்கு வந்துட்டு இன்றைக்கி இதுதான் லஞ்சுக்கு பேக் பண்ணியிருக்கேன். ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் ரசம், அதுக்கப்புறம் கீரை பொரியல். அந்த ரெட் கலர் தண்டு கீரை வாங்கிட்டு வந்திருந்தேன்ல, அதில் பொரியல் பண்ணியிருக்கேன். அண்ட் பண்ணும் போதே டேஸ்ட் பண்ணேன். இட் வாஸ் அமேசிங், சூப்பர் டேஸ்ட். அண்ட் ஸ்நாக்ஸ்க்கு வந்து பொட்டேட்டோ பேட்டி, வால்நட்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் கார்ன்ஃப்ளேக்ஸ் வச்சு விட்ருக்கேன். அண்ட் பேட்டி வந்து தொட்டு சாப்பிட ஒரே ஒரு கெச்சப் பேக்கெட் வச்சு விட்ருக்கேன். இதுதான் அனன்யாவோட லஞ்ச் இன்னைக்கு, லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸ். அனன்யாவோட லஞ்ச் பாக்ஸ் வந்து ஒரு பிங்க் கலர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, செக்ஷனல் பாக்ஸ், அந்த கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும்ல. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. பட் அது வந்து ஒரு தடவை அவளை ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு வரும்போது, ஸ்கூட்டரில் வரும்போது லஞ்ச் பேக்கே வந்து தவறி கீழே விழுந்து அது அப்படியே உடஞ்சிருச்சு. அதனால தான் வாயா பாக்ஸ் நான் கொடுத்து விட்டுட்ருக்கேன். இந்த வாயா பாக்ஸில் வந்துட்டு ஆனால் சூடாலாம் இருக்க மாட்டேங்குது சொல்கிறா. நான் ஈவன் சூடாக கொதிக்க பேக் பண்ணால் கூட அவளுக்கு லஞ்ச் டைம் அப்போ ஆறி போய் தான் இருக்குது சொல்கிறா. ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து நல்லா ஹாட் பேக்காக இருக்க மாதிரி தான் ஒரு லஞ்ச் பாக்ஸ் வாங்கணும்னு நான் நினச்சிருக்கேன். நல்லா செக் பண்ணி பார்த்து தான் வாங்கணும். ஏன்னா லஞ்ச் வந்து ஆறி போய் அவங்களால கிட்ஸால் சாப்பிடவே முடியாது. இதே சமயத்தில் கொஞ்சம் வார்மாக இருந்தால் அவங்க நல்லா சாப்பிட்ருவாங்க. இந்த அனன்யா வந்து சம்டைம் மிச்சம் வச்சுட்டு தான் வரா. அனன்யா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா. அண்ட் பிக் பாஸ்கெட் டெய்லியில் வந்துட்டு டிஷ் வாஷர் டிட்டர்ஜென்ட் நான் போட்டிருந்தேன் ஆர்டர். ஸோ அது வந்து மார்னிங் வந்து எனக்கு டெலிவரி ஆகிருக்கும். அதை தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ என்கிட்ட டிஷ் வாஷர் மிஷின் இருக்குல்ல, ஸோ அதுக்கான டிட்டர்ஜென்ட் முதலாக வந்து பல்காக வாங்குவேன். அந்த கோவிட் டைமில் மெய்ட்ஸ் எல்லாம் இல்லாதப்ப நாங்கள் தான் வாஷ் பண்ணுவோம். அதனால் டிஷ் வாஷர் வந்து 2 லோடு வந்து ரன் பண்ணுவேன். பட் இப்போ வந்து ரொம்ப ரேராக தான் நான் ரன் பண்ணுறேன். வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் ரன் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து அளவாக தான் நான் வாங்கி வச்சுக்கிறேன். ஸோ இன்னொரு எதனா வீடியோவில் வந்து என்னோடய டிஷ் வாஷர் பற்றி நான் பேசுகிறேன். அண்ட் 5 இயர்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி ஆதியா பாப்பாவை எழுப்பி பார்க்குறேன். அவள் எந்திரிக்கவே மாட்டேங்கிறா. மம்மி 5 மினிட்ஸ் தூங்கிட்டே இருக்கா. சரி, ஓகே, நம்ம 15 மினிட்ஸ் ஒரு குவிக்காக யோகா பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் நினச்சேன். பட் வந்து ஒரு மோட்டிவேஷனே வராது. ஏன்னா மார்னிங்லேருந்தே நம்ம எதனா வேலை பார்த்துட்டே இருக்கோம். பை 7:30 வந்து அடுத்து ஆதியாவை கிளப்பணுமே அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கும். ஸோ எனக்கே நான் மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்காக யூடியூப்பில் வந்து எதனா வீடியோ போட்டு விட்டுட்டு நான் அவங்களோட சேர்ந்து நான் பண்ணுவேன். அந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஒர்க் அவுட்டே வந்து நம்மளுக்கு வந்து யாரோ கூட சேர்ந்து பண்ணுற மாதிரி கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி நம்மளே நம்ம மோட்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒர்க் அவுட் பொறுத்த வரைக்கும் எல்லா நாளும் ஒரே மாதிரி பண்ணுறதை விட ஒரு நாளும் வேறு மாதிரி பண்ணலாம். அண்ட் யோகாவில் வந்து யூ ஹாவ் அ லாட் ஆஃப் வேரியேஷன்ஸ், நிறைய சீக்வன்சஸ் இருக்குது. அண்ட் ரீசெண்ட்லி வந்து எனக்கு நிறைய சீக்வன்சஸ் பிடிக்குது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பெல்லி ஃபேட் அப்படின்னா அதுக்கு ஒரு 8 யோகாசனம் வந்து ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. அட் த சேம் டைம் ஆர்ம் ஃபேட் அப்படின்னா அதுக்கு சீக்வன்சஸ் இருக்குது. அண்ட் நம்மளே வந்து சீக்வன்சஸ்லாம் வந்து க்ரியேட் பண்ணலாம் ஆக்சுவலி யோகாவில். ஸோ அது மாதிரிலாம் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து யூடியூப்பில் வந்து ஒரு ரேண்டமாக ஒரு வீடியோ பிக் பண்ணி அவங்களோட சேர்ந்து வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து 15 மினிட்ஸ் வந்து குவிக் யோகா அப்படின்ட்டு இதில் வந்து ஐ திங்க் ஒரு 15 யோகாசனம்ஸ் வந்து இருக்கும். ஸோ 15 யோகாசனமும் ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்க.
ஸோ நான் வந்து என்னோடய பேஸில் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ரொம்ப ஸ்பீடாகவும் அவங்களுக்கு ஈக்குவலாக பண்ணவும் முடியாது சம்டைம்ஸ். ஸோ நம்மளுக்கு எப்படியோ அந்த அளவுக்கு பண்ணலாம். ஸோ நான் பண்ணுற இன்றைக்கி பண்ண யோகாசனம் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் கோர் மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது. கோர் மசில்ஸ்னாலே இந்த வயிறு பகுதியில் இருக்க மசில்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து டம்மி ஃபேட் வந்து கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும், இல்லாட்டி டம்மி வந்து ஸ்லிம்மாகவே மெயின்டைன் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்றைக்கி என்னோடய பைஜாமாஸ்லேயே பண்ணுறேன். யோகா பொறுத்த வரைக்கும் எனி லூஸ் ஃபிட்டிங்ஸ் போட்டு பண்ணலாம். ஸோ அதனால் நான் வந்து பைஜாமாஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும், அதனால் அதிலே நான் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஆதியா பாப்பாவையும் கிளப்பியாச்சு. ஆதியா பாப்பாக்கு அஸ் யூஷுவல் எக்கும் பாப்கார்னும் தான் இன்றைக்கி. இதோட நம்ம வீடியோ முடியுது. இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தட் இட்ஸ்